வரன் தேடுறீங்களா? பொருத்தமான வரன்களின் விவரங்களை உடனே பெற்றுக்கொள்ளுங்கள். கால் கல்யாண மாலை 9840891300 அல்லது 9840891500. ஒரே ஒரு சொல்ல வித்தியாசப்பட்டு வேலைக்கு போகிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க நம்ம ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு தெரியாது அவங்க ப்ராக்டிக்கலாக தோற்று போயிட்டாங்கிறத பற்றி அவங்களுக்கு தெரியாது. உங்கள் வார்த்தைகளில் என்ன நிதானம் இருக்கோ அந்த நிதானம் தான் அந்த குழந்தைங்களுக்கு வருங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. இது மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்களை நீங்கள் அள்ளிலாம் கொடுக்க வேண்டாம், கிள்ளி தெளிங்க போகிறோம். அதுவே உங்களுக்கு வணக்கம் மோகன் சார். வணக்கம்மா. என்ன பயங்கர பிரைட்டாக இருக்கீங்க? ஓட்டெலாம் போட்டு வந்தேன்ல, அதனாலயா? ஓட்டு ஒரு ஓட்டு தான். ஏதோ ஜெயிச்சு வந்த மாதிரி சந்தோஷமா இருக்கீங்களேன்னு கேட்குறேன். மனசெலவில் நம்ம யாரை நினைக்கிறோமோ அவங்க ஜெயிச்சாலே நம்ம ஜெயிச்ச மாதிரி தானே. வெரி குட் வெரி குட். நான் சொன்னவருக்கு உங்களுக்கு தானே போட்டிங்க நீங்கள். இதெல்லாம் கேட்கக்கூடாது. இந்த ரகசிய காப்பீட்டை மீறுறீங்க சொல்லிட்டேன். இல்லை, நம்ம நிஜமாவே உண்மையாகவே நம்மலாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறோம்னாக்கா அதெல்லாம் அவங்க அவங்களுடைய விருப்பம். குடும்பத்துக்குள்ளேயே நாமெல்லாம் யோசிக்கிறது ஒருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அதே மாதிரி அலுவலகங்களுக்குள்ளே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம். நல்ல விஷயங்களை அதான் பேசுகிறோம். அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்த சொல்ல ஆரம்பித்தோம்னா அந்த மீடியாவே நம்மளை விலைக்கே வச்சிடும். ஜாகிரதையாக இருக்கும். யாருக்குமே பிடிக்காதது சொன்னால் அவங்க விலைக்கு தான் வைப்பாங்க. அதில் ஒன்றும் டவுட்டே வேண்டாம். குடும்பங்களில் பண்ணுறது இல்லையா? என்னது? இல்லை பாருங்களேன், இப்போ குடும்பங்கள்லேயே பெரியவங்களை பிள்ளைங்களை தானே சொன்னால் பிள்ளைங்களுக்கு அவங்கள பிடிக்க மாட்டேங்கிறது. பிள்ளைங்க ஏதான கொஞ்சம் வயசான அப்பா அம்மாக்கு எதானே சொன்னால் அவங்க நான் தனியாகவே இருந்துக்கிறேன்ப்பா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது மாதிரி யாருக்குமே இன்றைக்கி தங்களுக்கு எது பிடிக்குமோ அதை சொன்னால் தான் பிடிக்கிறது அவங்கள. இல்லை பிடிக்காத விஷயம் எவ்வளோதான் நல்ல விஷயமா இருந்தால் கூட அதை சொன்னோன்னா அவங்கள பிடிக்கிறது இல்லைங்கிறது ஒரு முத்திரை குத்தப்பட்ட ஒரு செய்தியாக தானே இருக்கு. விசுவ பார்த்த மாதிரி இருக்குமா? பாவம் அவர் இல்லையேங்கிறதுக்காக நான் அப்படி பேச ஆரம்பிச்சிட்டேனோ என்னமோ. ஆக்சுவலி இதுலேருந்து எனக்கு ஒரு விஷயம் தோன்றது மோகன் சார். நம்ம கூட இப்போ ஒரு பட்டிமன்றம் பண்ணோம். அது ரொம்ப பெரிய அளவில் பேசப்படுற பட்டிமன்றமாக இருக்குது. என்னென்னா, குடும்பத்தில் பிரச்சனைகள் பெருக காரணம் பிள்ளைகளே பெரியவர்களே அப்படின்னு கொடுத்தோம் தலைப்பு. அவங்க பாரதி பாஸ்கர் தான் நடுவராக இருந்தாங்க. பறந்தடிச்சுது அந்த தலைப்பு. அண்டு பசங்க அப்படி பேசிட்டாங்க. பசங்களோடையும் கனெக்ட் ஆச்சு, இப்போ பெரியவங்களுக்கும் கனெக்ட் ஆச்சு. அடடா, இந்த பிள்ளைங்க சொல்கிறது கரெக்டாக தானே இருக்குது, நம்ம வேறு மாதிரி இருக்கணும் போல இருக்குன்னு இருந்தது. அண்ட் இன்ஃபேக்ட் ரொம்ப நல்லாவும் நம்மளோட சோஷியல் மீடியாவில் போயிட்டும் இருக்குது. நம்மளோட யூடியூப் அண்ட் ஃபேஸ்புக்கில் நல்லா போகிறது. அஃப்கோர்ஸ் கேட்கவே வேண்டாம். பாரதி இந்த மாதிரி தலைப்புகள் அவங்க ஹேண்டில் பண்ணும்பொழுது அவங்களுடைய அந்த மெச்சூரிட்டி லெவல்ங்கிறது ரொம்ப பெருசு. சமூக பொறுப்போட புரிதல் அது. ஆமாம், அலசல் நியாயமாக இருக்கும். இப்போ அந்த தலைப்பில் நம்ம ஒரு விஷயம் பேசப்பட்டது. அதாவது நீங்கள் பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய விருப்பங்களை தெரிஞ்சுட்டு நீங்கள் கொஞ்சம் அதுக்கு காது கொடுத்து கேளுங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறத பாருங்கள். முக்கியமாக படிப்புலலாம் கூட கேட்குறீங்க, ஆனால் திருமணம்னு வரும்பொழுது கேட்கறது இல்லை அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இன்னொரு இடத்துல ஒரு குற்றச்சாட்டு என்ன இருக்குது அப்படின்னாக்க, பெற்றோர்களின் விருப்பங்களுக்கு மாற்றியே நடந்துக்கணுங்கிற மாதிரி பிள்ளைகள் நடந்துக்கிறாங்க. ஆட்டிடியூட் வைஸ் எதாக இருந்தாலும் அவங்களுக்கு நல்லதே நடந்தால் கூட எனக்கு வேண்டாம், இல்லை அவங்களுடைய விருப்பத்துக்கு மாறா நான் பண்ணி அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அவங்களை காயப்படுத்திட்டே இருக்கணும் அப்படின்னு பிள்ளைகள் நினைக்கிற மாதிரி தோன்றதில்லை. உங்கள் கருத்து அதில் என்ன? கல்யாண மாலை மோகன் தலைமையில் இயங்கும் எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸ். வரன் பற்றிய விவரங்கள் வெளியே செல்லாமல் மிகவும் பாதுகாப்பான மற்றும் பிரத்யேகமான சேவை. விவரங்களுக்கு 9840891400 மற்றும் 9940411125. பெற்றோர் விருப்பத்திற்கு எகன்ஸ்டாக தன்னோட முடிவு எடுக்கணுங்கிற ஒரு பிடிவாதம் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குதோ, அவங்களுக்கு கிடைச்ச அறிவு இன்னும் தன்னை விசாலப்படுத்திக்கிறதுக்கு இருக்கணுமே தவிர தன்னை சுருக்கிக்கிறதுக்கு இருக்கக்கூடாதோ அப்படின்னு கூட நம்ம கவலைப்படுறோம். கவலை ஒட்டி தான் படலாம், தீர்மானம் எடுக்க முடியாது. பிகாஸ் தீர்மானம் எல்லாம் அவங்க கையில் இருக்குது. கிட்டத்தட்ட பெற்றோர் இல்லைன்னா தாத்தா பாட்டி உங்களை விட்டுருங்க. சரி, சொல்லுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. யாரும் நம்ப போகிறது இல்லை, அதனால நீங்கள் சொல்லலாம். சரி, ரைட், ஓகே. அதாவது ஒரு தாத்தா ஸ்தானத்தில் இருந்து சொல்கிறோம் அப்படின்னா கூட ஏன் வேலை இல்லாதவர் அப்படின்னு யோஜனை பண்ணுறாங்களே. வேலை இல்லாமையா நம்ம 60 வயசு வாழ்ந்தோம்? எதையும் கற்றுக்காமையா இந்த நுணுக்கங்களோடு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்? எவ்வளவு பெரிய குடும்பங்களில் தகராறு வந்தாலுமே அதனுடைய ரிப்பேர் கம்ப்ளீட்டாக பண்ணிவிட்டு குற்றங்களை மறக்க முடியுமா? அந்த சூழ்நிலையை நம்ம உருவாக்குற அளவுக்கு பசங்களால் உருவாக்க முடியுமா? ஒரே ஒரு சொல்ல வித்தியாசப்பட்டு வேலைக்கு போகிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க நம்ம ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு தெரியாது அவங்க ப்ராக்டிக்கலாக தோற்று போயிட்டாங்கிறத பற்றி அவங்களுக்கு தெரியாது. அவங்க க்ளீனாக சொல்கிறாங்க, இது என் லைஃப். ரைட், ஒன் லைஃப் தான்ப்பா,
உன்னை வந்து வயத்தில் சுமக்கும் போது அந்த அம்மா அது மாதிரி நினச்சிருந்தா என்னோடய லைஃபு இஷ்டத்துக்கு எனக்கு பிடிச்சது சாப்பிடேன், உள்ளுக்குள்ளே உள்ளதுக்கு என்ன ஆனாலும் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லலையே. அவள் வந்து 10 மாதம் இல்லை, ஹெல்த்து ரெசிஸ்டன்ஸ் வர வரைக்கும் தன்னோட பயத்தை குறுக்கிக்கிட்டு தன்னோட எண்ணங்களை குறுக்கிக்கிட்டு உனக்காகவே வாழ்ந்த அந்த அம்மாவை போயிட்டு எனக்கு தெரியாத விஷயத்தையும் நீ சொல்லாதேன்னு சொல்கிறிய. இது வந்து நியாயமா? நீ திரும்பி பார்க்குற இடத்துலலாம் உள்ள பொருளெல்லாம் உனக்கு வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படக்கூடிய அப்பாவை பார்த்து கேட்குறிய, அது நியாயமா அப்படின்னு கேட்டால் அவனை பொறுத்த வரைக்கும் அவன் சொல்கிறான் இது என் நியாயம், இது என் லைஃபு. அவங்க தான் வாழ தெரியாமல் வாழ்ந்தாங்க, நாங்கள் வந்து வாழ தெரிஞ்சு வாழுறோம். ரைட், ஓகே. அவங்க 50வது திருமண நாளை கொண்டாடிட்டாங்கப்பா, உங்களால் 5வது திருமண நாளை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டாட முடியுமா பாருங்கள். ஒன்றும் இல்லை, இதுக்குள்ளே நம்ம சொல்ல வரக்கூடிய மைன்யூட் விஷயம் என்னென்னா, நீ என்ன வேணால் டிசைட் பண்ணு, ஆனால் அவங்க டிசைட் பண்ணி கொடுத்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை அவங்களுக்கு கொடு. வேறு ஒன்றுமே இல்லை. அவருக்கே தெரியும் நீ சொல்கிறது பொய்ன்னு சொல்லிட்டு, ஆனால் ரசிப்பார். ஏன்னா பெத்தவர், ஆஹா அருமையான பையன். இது மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்களை நீங்கள் அள்ளிலாம் கொடுக்க வேணாம், கிள்ளி தெளிங்க போகிறோம். அதுவே உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அதை தவிர இந்த பிறக்கக்கூடிய குழந்தைங்களோட ஆட்டிடியூடே அப்படி தான் வரும். இது வந்து உங்களை பார்த்து கற்றுக்கணும்னு இல்லை, உங்கள் வார்த்தைகளில் என்ன நிதானம் இருக்கோ அந்த நிதானம் தான் அந்த குழந்தைங்களுக்கு வருங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. இந்த உண்மையை புரிஞ்சிக்காமல், இந்த நியாயத்தை தெரிஞ்சிக்காமல், தான் படித்தவன் சம்பளம் வாங்குகிறேன், என் லைஃப்பை எனக்கு பார்த்துக்க தெரியும், எங்கேயாவது போய் கவரும்போது கவலைப்படாதுன்னு சொல்லக்கூடிய கை வந்து அம்மாவோதோ அப்பாவோடதெல்லாம். மீதி உறவினர்கள்லாம் கூட கை விட்டுடுவாங்க, நண்பர்கள்லாம் கூட விலகிடுவாங்க. ஆனால் இவங்க ஒண்டி கூட இருந்து கவலைப்படாத, என்ன நான் பேசி சரி பண்ணி தரேன். இது சின்ன விஷயம். இதுலேருந்து ஒன்று வெளியில் கொண்டு வர்றது வந்து ஈஸி. அது முள்ளால் எடுக்க வேண்டியது, கோடாலியால் பிளக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு அறிவார்ந்த அப்பா அம்மா இவங்க நம்மளோட இருக்கும்பொழுது, கூட பிறந்தவங்க நம்மளோட இருக்கும்பொழுது எல்லாத்தையும் உதாசீனப்படுத்தினது தான் நியாயம், எல்லாத்தையும் அவமானப்படுத்துறது தான் என்னோட தர்மம் அப்படின்லாம் நினைக்கிறேங்க. பாருங்கள், அதுலேருந்து கொஞ்சம் வெளில வாங்க. உங்களுக்கு முன்னாடி உள்ள தலைமுறையை நீங்கள் ஒன்றும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாட வேண்டாம், தரையில் போட்டு மிதிக்காமல் இருங்க, அவ்வளோதான். உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள். kalyanamaalai.com.